அனைவருக்கும் வணக்கம். இது புவனாவின் குரல். நம்ம எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம்னு பார்த்திங்கன்னா கம்பேரிசன். நம்ம பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய கம்பேரிசன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இவங்க கூட பண்ணக்கூடிய சின்ன சின்ன கம்பேரிசன்ஸ். ஸோ அப்படிப்பட்ட கம்பேரிசன், அதை பற்றின ஒரு பதிவு தான் இது. ஒரு ஆசிரமத்தில் குருவும் அவருடைய 10 மாணவர்களும் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. பயிற்சி காலம் முடியும் தருவாயும் நெருங்கியது. குரு தன் மாணவங்கக்கிட்ட, மாணவர்களே, உங்களுக்கு நான் ஒரு தேர்வு வைக்கலான்னு முடிவு செஞ்சுருக்கேன். எனக்கு ஒழுக்கத்தை பற்றி யார் சிறந்த கதை சொல்கிறாங்களோ அவர்தான் சிறந்த மாணவர் அப்படின்னு குரு சொல்கிறாங்க. இதை கேட்ட மாணவர்கள் எல்லாருமே ஒழுக்கத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க. தான் தான் ஒரு சிறந்த பதிவு செய்யணும், கதை சொல்லணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் பயிற்சி எடுத்தாங்க. போட்டி காலமும் நெருங்கியது. போட்டி நாளன்று முதலாவது மாணவன் ஒழுக்கத்தை பற்றின அவனுடைய பதிவை சொல்லி முடித்தான். இதை கேட்ட இரண்டாவது மாணவன் தன்னுடைய கதையை சொல்லிட்டு, முதல் மாணவனை விட நான் சொன்ன கதை தான் சிறந்த ஒழுக்கமானது அப்படிங்கிறத சொன்னான். அதை தொடர்ந்து வந்த மூணாவது மாணவனும் இரண்டாவது மாணவனை விட நான் சொன்ன கதை தான் சிறந்த ஒழுக்கமுடையதுன்னு குருக்கிட்ட சொன்னான். இப்படி ஒவ்வொரு மாணவர்களும் தனக்கு முந்தின உள்ள மாணவர்களை விட தான் சொன்னது தான் சிறந்த கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இப்படி 9 மாணவர்களும் அவர்களுடைய பதிவை முடிக்க கடைசியாக உள்ள 10வது மாணவன் வந்தான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? முதலாவதாக ஒரு கதையை சொல்லி முடிச்சுட்டு 2வது கதை ஒன்று சொல்ல ஆரம்பித்தான். நான் முதல்ல சொன்ன கதையை விட இதுதான் சிறந்த ஒழுக்கமுடைய கதைன்னு சொல்லி 2வது கதையையும் பதிவு பண்ணி முடித்தான். குரு பார்த்தாங்க. மாணவர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு 10வது மாணவன் தான் சிறந்த மாணவன்னு தேர்வு செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்கன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல. இங்கே தான் கம்பேரிசன்கிற விஷயத்துக்கு நாம் வரப்போகிறோம். ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களுக்கு முன்னாடி இருந்த மாணவர்களை கம்பேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அவன் சொல்கிறத விட நான் சொல்கிறது தான் சிறந்ததுன்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள கம்பேர் பண்ணி பதிவு செஞ்சாங்க. ஆனால் கடைசி மாணவன் 10வது மாணவன் அவன் சொல்கிற கதையை கம்பேர் பண்ணுறதுக்கு 11வது ஆளாக அங்கே யாரும் கிடையாது. அவன் தான் கடைசி மாணவன். அதனால தான் அவன் என்ன செஞ்சான், முதலாவதாக ஒரு கதையை சொல்லிவிட்டு தன்னுடைய முதல் பதிவை விட 2வது சொல்கிறது தான் சிறப்புன்னு 2வதாக ஒரு கதையை சொல்கிறான். இது தாங்க விஷயம். நம்மளை யாரும் கம்பேர் பண்ணுறாங்களா? அவங்கக்கிட்ட நீங்கள் வருத்தமோ கோவமோ படாதீங்க. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளையே கம்பேர் பண்ணிக்கக்கூடியது தான். இன்றைக்கி இவ்வளோ அச்சீவ் பண்ணனா இதை விட நான் நாளைக்கு அதிகமாக அச்சீவ் பண்ணணும். நம்மளே காம்படிட்டராக எடுத்துக்கணும். கம்பேரிசனுங்கிறத விட பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட காம்படிட்டர். நமக்கு நாமளே போட்டி. இன்றைக்கி இவ்வளோ நான் முடிச்சிருக்கேன், இதை விட அதிகமாக நான் நாளைக்கு முடிக்கணும். நம்மளை நாமே போட்டியாக நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.